ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம், ரோமன்ஸ் 10th chapter. verse, 15th verse. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. 15th verse. Unless people are being sent, how could they hear the gospel? And the feet of the people who take the gospel, how beautiful it is. சுவிசேஷத்தை அறிவிக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். So the gospel is such a glorious one. சுவிசேஷமானது எவ்வளவு ஒரு மகிமையானது. That's why God says, it is so beautiful, even the people who take the gospel, the feet of those people are glorious. இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகளுடைய பாதங்கள் மகிமைகரமானவர்கள். Because the gospel is glorious. ஏனென்று கேட்டால் சுவிசேஷமானது மகிமையான ஒன்றாய் காணப்படுகிறது. Dear people, there is only one hope in this world for the people here. இந்த உலகத்தில் இருக்கும்படியான மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை சுவிசேஷம் மாத்திரம்தானே. In this dark world, இந்த இருண்டு போன உலகத்தில், when the people are restless and in confusion, ஜனங்கள் தாமே சமாதானமற்றவர்களாய் குழப்பமற்றவர்களாய் காணப்படுகிற இந்த காலங்களில், gospel is the only hope that is really gives them peace and in the future the eternal hope. சுவிசேஷம் மாத்திரம்தான் நம்பிக்கையை கொடுக்கிறதாக, நித்தியமான நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருக்கிறது. So God says, இங்கே 16வது வசனத்தில், ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. Not all the people obeyed the gospel. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். Who are the people who believed in hearing the gospel? Dear people, the Bible says even the gospel is glorious. சுவிசேஷமானது மகிமைகரமானதாக இருந்தாலும் கூட, not many people will obey God's glorious gospel, the Bible says. இந்த மகிமைகரமான சுவிசேஷத்திற்கு அநேக மக்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. The gospel is glorious. சுவிசேஷமானது மகிமைகரமானது. Many people are being blessed with the gospel. அநேகர் இந்த சுவிசேஷத்தினால ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். But still many more will not respond to the gospel. அநேக சுவிசேஷத்துக்கு அநேகர் அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் ஏசாயா சொல்லுகிறார், who hath heard and believed the gospel. இந்த சுவிசேஷத்தை கேட்டு யார் விசுவாசித்தார்கள்? சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. Not all people obeyed the gospel. He puts forth the argument in the 18th verse. அங்கே 18வது வசனத்தில் இதற்குரிய காரியத்தை அவர் சொல்லுகிறார். Especially he talks about the people of Israel. இஸ்ரவேல் மக்களை குறித்து முக்கியமாக அவர் பேசுகிறார். Who are these people of Israel? இந்த இஸ்ரவேல் மக்கள் யார்? They were more privileged people
அதிகமான ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் அவர்கள். The word of God was given to them. சுவிசேஷ தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. They were the chosen people. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். And God sent many prophets even to warn them and to guide them. அவர்களை எச்சரிக்கும்படியாக வழிநடத்தும்படியாக அநேக தீர்க்கதரிசிகளும் கூட அனுப்பப்பட்டார்கள். But still their hearts were so hardened. 19 இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. But I say, have they not heard? Yes, verily their sound went into all the earth, and their words unto the ends of the world. Dear people, here we see a great warning to the Christians today. இந்த இடத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாக தேவன் சொல்லுகிறார். The people of Israel, they were privileged to hear God's word. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். But they were not willing to obey God's word. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய மனதில்லை. They heard the gospel, கேள்விப்பட்டார்கள். ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் they were not willing to obey. கீழ்ப்படிய அவர்கள் விரும்பவில்லை. They were more privileged people, but still they were the most hardest people in the world. அதிகமான ஸ்லாக்கியத்தை பெற்ற ஜனங்கள், ஆனால் அதிகமான கடினமுள்ள மக்களாய் காணப்பட்டார்கள். Dear people, we must be afraid even when we think ourselves. நம்மை குறித்து கூட நாம் அதிகமாக பயப்பட வேண்டும். It should not happen to our own lives. Even though we hear God's word, the privilege of God's word is being given to us more. தேவனுடைய வார்த்தை நமக்கு எவ்வளவு கொடுக்கப்படுகிறது. ஸ்லாக்கியத்தை பெற்றுள்ளாய் காணப்படுகிறோம். ஆனால் இந்த மக்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் இந்த மக்களை குறித்து கடைசியாக ஆண்டவர் சொன்னார். 21st verse 21வது வசனத்தில் இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். Here says 21st verse, but to Israel he said, all day long I have stretched forth my hands unto a disobedient and gainsaying people. நாள் முழுதும் என் கையை நீட்டினேன். God was prevailing with them. தேவன் அவர்களோடு கூட போராடினார். God gave all opportunities. எல்லா தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் தேவன் கொடுத்தார். But in spite of all those things, இவைகள் எல்லாம் இருந்தும் கூட அந்த மக்கள் they resist God and God's word. ஆண்டவரையும் ஆண்டவருடைய சத்தியத்தையும் எதிர்த்து நிற்க என்றார்கள். Why? ஏன்? Why they resisted God's word and God? தேவனையும் தேவனுடைய சத்தியத்தையும் ஏன் எதிர்த்து நின்றார்கள்? So I would like to bring forth the causes for the people of Israel to resist God's word. ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்த்து நிற்கக்கூடிய அவ்விதமான நிலைக்கு காணப்பட்ட இந்த மக்களுடைய காரியத்துக்குரிய காரணம் என்ன என்பதை இன்றைக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். So we have to examine ourselves. Are we like these people? இந்த ஜனங்களைப் போல இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. In spite of that, I would like to show you also how the heart of God is. இதன் மத்தியிலும் கூட தேவனுடைய இருதயம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை உங்கள் மத்தியில் நான் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். I would like you to turn to John's Gospel 5th chapter. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். John's Gospel 5th chapter.
Here we see, I would like to bring forth the characteristics of this people of Israel. இந்த இஸ்ரவேல் மக்களுடைய தன்மைகளை உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். The characteristics of a self-righteous people. சுய நீதி உள்ள மக்களுடைய நிலையை குறித்து காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். The people are being blamed. Instead of obeying the gospel, they want to establish their own righteousness. அவர்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய சுய நீதியை நிலைநாட்ட பிரயாசப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. John's Gospel, 5th chapter, 1st verse. After this there was a feast of the Jews, and Jesus went up to Jerusalem. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். 2வது வசனம், எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. There is at Jerusalem by the sheep market a pool which is called in the Hebrew tongue Bethesda, having 5 porches. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பினை உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். In this lay a great multitude of impotent folk, of blind, halt, withered, waiting for the moving of the water. 4வது வசனம், ஏனெனில் சில சமயங்களில் தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 5வது வசனம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். And a certain man was there which had an infirmity 38 years. இந்த பெதஸ்தா குளத்தின் பக்கத்தில் 38 வருடங்களாக வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை பார்க்கிறோம். 38 years he was sick. See, Jesus came and spoke to him. இயேசு அவனிடத்தில் வந்து பேசுகிறார். 6வது வசனத்தில், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். When Jesus saw him lie and knew that he had been now a long time in that case, he said unto him, Will thou be made whole? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். He said, Oh, this impotent man said, Sir, I have no man to help me. I am here for 38 years. Somebody gets in before I get in. You see the helplessness of this poor man. இந்த மனிதனுடைய பரிதாப நிலையை பாருங்க. 38 years, 38 வருஷங்கள். I don't know how many years he was really disappointed in spite of the hope which we had. அவன் பெற்றிருந்த நம்பிக்கையின் மத்தியில் எத்தனை முறை அவனுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போனான் தெரியாது. Probably every time when the angel came, ஒவ்வொரு முறை அந்த தேவ தூதன் வரும் பொழுது probably he would have been trying to get up. அவன் எழும்படியாக முயற்சித்திருந்திருப்பான். But somebody got in and healed. ஆனால் சிலர் அதில் போய் சுகமடைந்து யாராகல ஒருவர். Oh, 30 years disappoints upon disappointments. தோல்வி மேல் தோல்வி, ஏமாற்றத்தின் மேலே ஏமாற்றம். What a pathetic situation. என்ன ஒரு பரிதாபமான நிலை. But Jesus met this man. ஆனால் இயேசு இந்த மனிதனை சந்திக்கிறார். And Jesus said unto him, இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார். 8th verse, Jesus said unto him, Rise, take up thy bed and walk. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். Oh, the Lord Jesus Christ healed that man. What a joy it would have been in a hopeless man. ஒரு நம்பிக்கையற்ற மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். A man of 38 years was completely healed. 38 வருஷங்களாய் அவிதமாக கொடிய வியாதியினால பீதிக்கப்பட்ட நிலையில் இருந்த மனிதன் முழுக்க சுகமடைந்து விட்டான்.
Oh, his expectation was not failed. அவருடைய எதிர்பார்ப்பு தோற்று போகவில்லை. Dear people, sometimes our expectation seems to be failed many times. சில சமயங்கள் நம்முடைய எதிர்பார்ப்பு தோற்று போனதைப் போல காணப்படுகிறது. But this man, oh, what a wonderful thing it is. What a great day that was. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம், என்ன ஒரு மகிமையான நாள். The 38 years of his suffering was completely stopped and healed. 38 வருஷங்களாய் அவனுடைய பாடுகள் நீங்கி சுகமடைந்தவனாய் காணப்பட்டான். So this man is taking his bed and walking. ஆகவே இந்த மனுஷன் அந்த பெட்டை படுக்க எடுத்து கொண்டு போறான். 9ஆம் வசனத்தில் உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்க எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. And immediately the man was made whole and took up his bed and walked, and on the same day was the Sabbath. Dear people, probably you may think, why I am bringing out this incident now? ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை ஏன் இந்த இடத்துல நான் கொண்டு வரேன்றதை குறித்து உங்க நினைக்கலாம். I would like to show you the heart of a self-righteous man, a Pharisee. ஒரு சுயநீதிக்காரனுடைய இருதயத்தை உங்கள் மத்தியில் இங்கே காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். Probably many of us portray the heart of the self-righteousness in our own lives. நம்முடைய சொந்த வாழ்க்கையில கூட இந்த சுயநீதியான இந்த பரிசேயர்களை போல நம்முடைய இருதயத்தை நாம் கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். Many times many Christians are there who are showing themselves the heart of these Pharisees, பரிசேயர்களை போல. 10th verse, what the people are telling, you see. 10வது வசனத்தில், the Jews therefore said unto him that was cured, it is the Sabbath day, it is not lawful for thee to carry thy bed. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்க எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். The first thing, the Pharisee heart, the self-righteous heart will have no consideration of the sufferings of the other people. ஒரு சுயநீதி உள்ள ஒரு பரிசேய இருதயம் மற்றவருடைய பாடுகளை குறித்து, கஷ்டங்களை குறித்து உணராது. They have no value for this man of 38 years. 38 வருஷங்களாய் பாடுகளினுடைய கடந்து போன இந்த மனுஷனை குறித்த எந்த ஒரு அக்கறை இல்லை பாருங்களேன். They never pitied him. அவனை பற்றி வருத்தப்படவே இல்லை. How many Pharisees are there in the churches today? இன்றைக்கு எத்தனை பரிசேயர்கள் இன்றைக்கு சபைகளில் இருக்கிறார்கள்? Probably you may be a Pharisee. நீ ஒரு பரிசேயனாக இருக்கலாம். You may think that you are better than other people. மற்றவர்களை விட நல்லவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். No consideration of the other sufferings. மற்றவருடைய பாடுகளை குறித்து, கஷ்டங்களை குறித்து ஒரு இரக்கமுள்ள மனது இருப்பதில்லை. No heart to pray for them. அவளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. No concern for the church. சபையை குறித்து அக்கறை இல்லை. All they want is to boast themselves of their own religion. தங்களுடைய சொந்த பக்தியை குறித்து மேன்மை பாராட்டுதலே குறியாய் காணப்படுவார்கள். When the people come to the church, they will know how they will be burdened to invite them and to have a concern and to talk them with them. அவர்கள் புதிதாக சபையில் வரும் பொழுது அவர்களை குறித்த பாரமோ அக்கறையோ, அவரிடத்தில் பேசும்படியான ஒரு எண்ணமோ, அவர்களை குறித்த பரிதாப எண்ணமோ இருக்காது. This is the religion of Pharisee. இது பரிசேய ஒரு துவத்தை காண்பிக்கிறது. How many people, they don't care about others. மற்றவர்களை குறித்து அவர்கள் அக்கறை கொள்வது கிடையாது. 38 years of people, 38 years of the suffering was absolutely not considered at all by these Pharisees. 38 வருஷங்கள் பாடுகளோடு கூட இந்த மனுஷனை குறித்த ஒரு சிறிய அக்கறை கூட கிடையாதுங்க. I tell you dear people, this is the Pharisee heart. இது ஒரு பரிசேய இருதயம்.
How many Christians are there today who are Pharisees? இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் விதமாக பரிசேயர்கள் இருக்கிறார்கள்? Second thing, at least they didn't have sympathy for that man. அந்த மனுஷனை குறித்து ஒரு பரிதாப உணர்வு இல்லை, அது இருக்கட்டும். They try to find fault with this man. இந்த மனிதனிடத்தில் ஒரு குறையைத்தான் பார்க்க விரும்புகிறார்கள். Some hearts are so hardened, when they see others, they will always try to find some faults in their lives. சில இருதயங்கள் ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த கடினமான இருதயங்கள் எப்படி இருக்கும்? ஏதாவது இடத்துல குறைகளை பார்க்கும்படியாகவே ஒரு கண்கள் கொண்ட ஒரு பார்வையாக இருக்கும். They will have an eye to see their faults. Oh dear people, this is a self-righteous nature. இது சுயநலமான ஒரு தன்மை. Why we are continuing to see how God hates such people. அவிதமான மக்களை தேவன் தாமே அவிதமாக வெறுக்கிறார். We see at 21st verse of Romans 11, Romans 10 chapter 21வது வசனத்தில் அந்த மாதிரி மக்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? Romans 10:21, இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன். They are the people who are resistant to the gospel. How many years they say hear the gospel? எத்தனை வருஷம் சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், but not willing to humble themselves before God. தேவனுக்கு முன்பாக அவிதமாக அவர்கள் தாழ்த்த மனதில், because they have no concern of the souls of others. மற்ற ஆத்துமாக்களை குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை. They have no burden for the souls of others. மற்ற ஆத்துமாக்களை குறித்த பாரம் இல்லை. They don't pray for them. அவளுக்காக ஜெபிக்கிறவர்கள் இல்லை. They don't pray that they should bring them to God's fold. ஆண்டவருடைய அரவணைப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்ற விதமான என்ன இருப்பதில்லை. They are so self-righteous, சுயநீதியான மக்கள். But God hates such people. அவிதமான மக்களை தேவன் வெறுக்கிறார். He says that they are disobedient people. And then what happened? He said, 8th verse, again, the thing is, when eleventh verse 11வது வசனம், அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சுஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றார். He testified for the Lord. Dear people, a Christian is the one who should seek opportunities to testify about God. தேவனை குறித்து ஒரு சாட்சியிடக்கூடிய ஒரு தருணத்தை எதிர்நோக்கிய ஒரு கிறிஸ்தவன் எப்பவுமே இருப்பானுங்க. Self-righteous people, they won't share the gospel with others. மற்றவரிடத்தில் சுவிசேஷத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டார். Because they don't really experience the glorious transformation of God in their lives. ஆண்டவருடைய மறுரூபமாக்கும்படியான அந்த மகிமையான காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்காததுனால, they have a heart of self-deceived righteousness. அவர்களுடைய இருதயத்தில் தங்களை ஏமாற்றிக் கொண்ட ஒரு பக்தி அது. self-deceived righteousness, தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு பக்தி. Do you have a heart to testify about God? தேவனிடத்தில் தேவனை குறித்து மற்றொரு சாட்சி சொல்லக்கூடிய அவிதமான இருதயங்களிடத்தில் உண்டா? Some people may say, we don't have opportunities. சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு அவிதமான தருணம் இல்லை. Dear people, because you don't have a desire for such opportunities. அவிதமான ஒரு வாஞ்சை உங்களுடைய, அவிதமான தருணங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் வாஞ்சை இல்லை. Don't say that you don't have opportunities. உனக்கு அவிதமான தருணங்கள் இல்லைன்னு சொல்லாத. It is real arrogance. இது உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய இருதயத்தினுடைய முரட்டாட்டுத்தனம். Have you ever prayed to the Lord, Lord,
Give me some opportunities to share the glorious gospel with other people. ஆண்டவரே, மற்றொரிடத்தில் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு தருணத்தை தாரும் என்று நீ ஜெபிக்கிறது உண்டா? You don't pray. நீ ஜெபிக்கிறது இல்லை. You are self-deceived, righteous, self-righteous person. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிற ஒரு சுயநலமான ஒரு மனிதன் நீ. So you don't look for opportunities. அவ்விதமான சந்தர்ப்பங்களை குறித்து நீ எதிர்பார்க்கிறதும் இல்லை. You don't feel guilty even. அதை குறித்து ஒரு குற்ற உணர்விடத்தில் இருப்பதில்லை. When did you really testify to a new person about the gospel? I ask you. ஒரு புதிய மனிதனோடு கூட எப்பொழுது கடைசியாக நீ சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டது காரியம்? Could you remember it? அது உன்னால நினைவு கூற முடிகிறதா? Any self-righteous person will never have a desire to share the gospel with other people. சுயநலம் உள்ள ஒரு சுயநீதி உள்ள கிறிஸ்தவன் மற்றொரிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக பகிர்ந்து கொள்ளும்படியான வாஞ்சையற்றவன். This is another sign of a self-righteous person. ஒரு சுயநீதிக்காரனுடைய இன்னொரு அடையாளம் எதுங்க? A God, a servant of God, ஒரு தேவனுடைய ஊழியன், a person who is transformed by God's power, தேவனுடைய வல்லமையினால மாற்றப்பட்டவன். Because he is transformed, அவன் மாற்றப்பட்டதினால he will have a desire to share with others. மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நீ வாழ்க்கையில் காணப்படும். He could not content himself with the transformation. அவன் தன்னில் தானே அந்த மறுரூபமான அந்த காரியத்தை அவன் அடக்கிக் கொள்ள முடியாது. That is another deception of the hardened self-righteousness. சுயநீதியான அந்த கடின இருதயத்தினுடைய இன்னொரு தன்மை அது. We see today in our church such self-righteous, deceived people. இன்னைக்கு நம்முடைய சபைகளில் அவ்விதமாக இந்த ஏமாற்றுக்கார சுயநீதி மக்களை பார்க்கத்தான் செய்கிறோம். They have no place in God's heart. தேவனுடைய இருதயத்தில் அவர்களுக்கு இடம் இல்லைங்க. They can't enjoy God's grace in their lives. அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை அனுபவிக்க முடியாது. They won't be convicted of the thing that they are lacking even. ஐயோ நம்ம இப்படி செய்யலையேன்னு கூட அவங்க இருதயத்தில் உணரக்கூடாத அளவில் the heart is so hardened. Probably your heart may be so hardened. உடைய இருதயம் விதமான கடினமாய் காணப்படலாம். It is a deception. இது ஒரு ஏமாற்று வஞ்சகமான காரியம். So they could not believe the gospel. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை. Because they want to establish their own righteousness. தங்களுடைய சுயநீதியை நிலைநாட்ட விரும்புகிறவர்கள் அவர்கள். How many churches are there which are promoting such kind of deceitful self-righteousness even today? இன்னைக்கு எத்தனை சபைகள் அவ்விதமான வஞ்சகமான சுயநீதியை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய காரியத்தை ஊக்குவிக்கலான போதனைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். The 12th verse 12வது வசனத்தில் அதற்கு அவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சுஸ்தமாக்கப்பட்டவன் இன்னார் என்று அறியவில்லை. அவரிடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். Jesus was away. He didn't know anything about that. Dear people, the transformation that itself carries such a great witness. Even though we may not know the Lord Jesus fully, but the transformation which can't be hidden in his life, in a person who is saved. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசுவினுடைய அனைத்து காரியங்களையும் அவன் அறிய முடியாமல் காணப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் மாற்றப்பட்ட அந்த மாற்றுதலினுடைய அந்த வல்லமை, மாற்றப்பட்டதனுடைய அந்த மகிமை, மாற்றப்பட்டதனுடைய அந்த மேன்மை மறைந்திருக்கப்பட முடியாது. Because the transformation in the heart. Oh dear people, I tell you, God abhors self-righteous people. சுயநீதி மக்களை தேவன் வெறுக்கிறார். He hates people. 14வது வசனத்தில் அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடானதென்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே.
Oh, the people despised him. அந்த மக்கள் அவனை அசட்டை பண்ணினார்கள். The people condemned them. But Jesus said, hitherto you sinned. Probably this sin came upon you because of your sin even. இதனால் மட்டும் பாவம் செய்தாய். ஒருவேளை அந்த வியாதிகளுடைய பாவத்திருமத்தம் வந்திருக்கக்கூடும். But now, hereafter, ஆனால் இப்பொழுது இனிமேல் sin no more. பாவம் செய்யாதே. Live a life which is pleasing to God. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழு. அம்மையாலே, God takes care of the people who really has got a heart of sharing the gospel with others. மற்றவருடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மக்களிடத்தில் ஆண்டவர் இன்னும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். A self-conceited, self-righteous person, even if he shares the gospel, I tell you, it will not have any effect, because that also he may do it to boast of his self-righteousness. ஒருவேளை ஒரு சுயநீதிக்காரன் சுவிசேஷத்தை பற்றி பேசினாலும் கூட உடைய இருதயத்தில் அதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு பெருமையான சிந்தை இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்ய மாட்டார். எக்ஸால்ட்டிங் காட், தேவனை உயர்த்துவது. வாட் இஸ் ஷேரிங் த காஸ்பல், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனா என்ன? எக்ஸால்ட்டிங் காட், தேவனை மேன்மைப்படுத்துவது. எக்ஸால்ட்டிங் காட்ஸ் கிரேஸ், ஆண்டவருடைய கிருபையை மேன்மைப்படுத்துவது. ஐ வாஸ் ஒன்ஸ் லைக் திஸ், நான் இப்படியா ஒரு காலத்தில் இருந்தேன். பட் காட் டிரான்ஸ்ஃபார்ம் மீ, தேவனரை மாற்றிவிட்டார். நாட் டாக்கிங் அபவுட் ஹிம்செல்ஃப், தன்னை குறித்து மேன்மை பாராட்டும்படியாகல. He will humble himself and show himself as a low man. அவன் தன்னை தாழ்த்துவான். அவன் ஒரு கீழான மனுஷன் என்பதை அவன் தாமே அங்கே ஒத்துக்கொள்ளுவான். But he will exalt God's grace. அவருடைய கிருபை அவன் உயர்த்தி காண்பிப்பான். Dear people, a self-righteous heart is so wicked. ஒரு சுயநீதியான இருதயம் மிக பொல்லாது. God hates even worse than an adulterer. ஒரு விபச்சாரக்காரனை விட God hates a self-righteous person. ஒரு சுயநீதிக்காரன் ஆண்டவர் வெறுக்கிறார். That's why God condemns the Pharisees. They said, ஐயோ, பரிசேயர் சதுசேயர் ஐயோன்னு சொன்னார். Why? Because of their self-righteousness. They were resisting God. தேவனை எதிர்த்தார்கள். God has been so kind to them. தேவன் அவர்களுக்கு இரக்கமுள்ளவராக இருந்தார். How long will you resist God's hand in your lives? உடைய வாழ்க்கையில் எவ்வளவு காலம் when God is speaking again and again, தேவன் மறுபடியும் பேசிக்கொண்டிருக்கிறார். But you pray as though you are a very humble person. நீ ஒரு தாழ்மையான நபரை போல ஜெபிக்கிறாய். But your heart is so wicked. உடைய இருதயம் பயங்கர பொல்லாதது. You are a wicked person. ஒரு பொல்லாத நபர். You are in disguise in the church of God. தேவனுடைய ஆலயத்தில் நீ வெளிவேஷம் போடுற. God abhors such people. God will damn you. தேவன் அவிதமான மக்களை அருவருக்கிறார். தேவன் உன்னை பயங்கரமாக ஆக்கினைக்குட்படுத்துவார். Repent, மனம் திரும்பு. Your self-righteousness should be taken away completely. உடைய சுயநீதியெல்லாம் எடுத்து போடணும். Otherwise God's condemnation will rest upon your soul. தேவனுடைய ஆக்கினை உன் பேரிலே தங்கி நிலைத்திருக்கும். ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். 15th verse, அந்த மனுஷன் போய் தன்னை சுஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். He testified. He went again and told those people. அந்த மக்களிடத்தில் போய் அவன் சொன்னான். The Pharisees, பரிசேயர்கள், சுயநீதி மக்களிடத்தில் was bold enough to testify about God. ஆண்டவருக்காக தைரியமாய் போய் சாட்சி சொல்றான். You are ashamed to testify to the people about the God's grace.
அவருடைய கிருபையை குறித்து சாட்சியிட நீ வெட்கப்படுற. யூ டோன்ட் அஷேம் டு கோ ஃபார் மனி. பணத்துக்காக நீ போகிறத பற்றி வெட்கப்படுறதில்ல. யூ டோன்ட் அஷேம் when you seek after the things of the world. உலகத்தின் காரியங்களுக்காக போகிறத பற்றி நீ வெட்கப்படுறதில்ல. How people are practicing all cunning devices to get more money. பணம் நிறைய பெற்றுக்கொள்ள எவ்வளோ தந்திரம். They know this is not right, இது சரியில்லை. But still how people are ready to do all evil and havoc in order to get money. பணத்தை பெறும்படியாக மக்கள் எந்த அளவுக்கு பொல்லாப்பையும் அதையும் இதையும் செய்ய பார்க்கிறார்கள். Even so many Christians, they are very crooked in their hearts. Outwardly they look pious. அநேக கிறிஸ்தவர்கள் வெளியரங்கமாக பார்த்தா பக்திக்குரியவர்களைப் போல காணப்படுவார்கள். ஆனால் உள்ள ராவன் உல்ஃப், பயங்கரமான மனிதர்கள். அருமையானே, நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புறது என்பது சுயநீதியை நீ விடாமல் ரட்சிக்கப்பட முடியாது. யூ கான் பி சேவ்ட் unless you leave off your own self-righteousness. It is a terrible thing which is catching hold of you. இதை உன்னை ஆழமாக பிடிச்சிட்டு இருக்கு. I tell you, the terrible sin which I could say in my ears and the word of God's exposition, அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் என்னுடைய வாழ்க்கையை பார்த்ததில், the most difficult person to get converted is a self-righteous person. சுயநீதிக்காரர் ரட்சிக்கப்படுவதுதாங்க மிக கஷ்டம். பாவி ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் ரோமன் அந்த 10th சாப்டரில் என்ன சொல்கிறாரு பாருங்க. ரோமர் 10வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கோபமூட்டுகிறேன்னு சொல்கிறாரு. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, புத்தீனமான ஜனங்களை ரட்சிக்கிறார். 19 19th verse, இஸ்ரவேலர் அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே எனக்கு ஜனங்கள் எல்லாவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தீனமுள்ள ஜனங்களால் உங்களுக்கு கோபமூட்டுவேன் என்றான். புத்தீனமான ஜனங்கள், புத்தியே இல்லாதவங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. They will be saved because they know that they are ignorant people. அவங்க ஒரு அறியாத மக்கள் என்ற உணர்வு அவங்களுக்கு இருந்தது. பட் these self-righteous people, இந்த சுயநீதி ஜனங்களுக்கு தங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறவங்களாக இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் என்ன ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இவ்விதமான புத்தீனமான ஜனங்கள், அவர்களை கொண்டு ஆண்டவர் ரட்சிக்கிறதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அருமையானே, நம்முடைய வாழ்க்கையில் அவ்விதமான ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்திப்பது அவசியம். ஃபூலிஷ்னு சொல்லுது, புத்தீனமான ஜனங்கள். தான் ரொம்ப அறிவாளின்னு நினச்சிட்டு நரகத்துக்கு போவான். He will think that he is wise but he will go to hell. But the foolish, அதான் பாலகருக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து, பாலகருக்கு gospel is for the simple people. சுவிசேஷம் எளிமையானவர்களுக்கு. Jesus came as a humble man. ஒரு தாழ்மையான மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். He was completely a man. முழுக்க ஒரு மனுஷன். Completely God. You see how the rich people, the Pharisees rejected. பணக்காரர்களும் ஐஸ்வர்யவான்களும் புறக்கணித்தார்கள். But God saved the humble people, foolish people. மதியனமான மக்களை அவிதமாக ரட்சித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். Dear people, God says, finally he was condemned. He was condemning them. கடைசியாக அவர் ஆக்கினை தீர்ப்பு கொடுத்து அந்த 21வது வசனத்தில் இஸ்ரவேலரை குறித்தோ, but Israel he said, this is the final condemnation for the people of Israel. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் நியமித்த கடைசி ஆக்கினை. For any self-righteous person, this is the final condemnation. எந்த ஒரு சுயநீதிக்காரனுக்கும் இதுதாங்க தேவனுடைய கடைசி நியாய தீர்ப்பு. All day long I was stretched forth my hands. நான் நாள் முழுத என்னுடைய கரத்தை நீட்டினேன். But these are disobedient and gainsaying people.
ஆனால் அவர்களை குறித்து சொல்லி கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுவதுமாயிருக்கிற ஜனங்கள். அம்மையானே, God is so gracious. தேவன் கிருபையுள்ளவராக இருக்கிறார். I tell you, 99.59 even of the Christians will be in the hellfire. 99.9% கிறிஸ்தவர்கள் நரகத்தில் இருப்பாங்க. I believe that more heathen will be in heaven more than the Christians, I believe. பரலோகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகரை விட அநேக பிரஜாதிகள் they will be outnumbered, I believe. அதிகமாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். Why? Because these Christians, they are self-righteous, சுயநீதிக்காரர்கள். They were not able to humble, தன்னை தாழ்த்த முடியல. So that's why God wept over them. ஆண்டவர்களை பார்த்து கண்ணீர் விட்டார். I could not understand how Jesus would have been wept. இயேசு எப்படி அழுதிருப்பார் என்னால் விளங்கிக் கொள்ள முடியல. The God himself, தேவனே. I tell you, dear people, I don't know. Bible says he wept. Crying, wept is more than crying. அழுகிறதுங்க, கண்ணீர் விட்டு அழுதங்கிறது அது அழுகிறத விட அதிகங்க. It is more emotional, அதிக உணர்வு கொண்ட ஒரு காரியம். When he was entering in Jerusalem, எருசலேமின் நுழையிற்கு முன்பாக he wept. அவர் கண்ணீர் விட்டு அழுதார். இன்றைக்காகலும் உனக்கு சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அறிந்திருந்தானால் நலமாக இருக்குமே. ஆனால் அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. The preaching of Jesus itself could not shake these people. இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் கூட இந்த மக்களை உடைக்க முடியலைங்க. The very Son of God preached and they resisted. தெய்வ குமாரனை பிரசங்கித்தார், எதிர்த்து நின்றார்கள். You see how godness, what a hard hearts are there. எவ்வளோ கடினமான இருதயங்கள் பாருங்க. So almost he himself was crying. அவரே அழுதார். I tell you, dear people, the Bible says the hard-hearted people are the most terrible people in the world. They are the terrible sinners. கடின இருதயம் உள்ளவர்கள் தான் மிக கடினமான பாவிகள். இன்னொரு சொன்னார், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறவனும், like the chicken gathereth the hen. ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறவனும். எவ்வளோ முறை பைபிள் சேஸ் ஆஃபன், அடிக்கடி கூட்டி சேர்க்க நான் மனதாக இருந்தேன், ஆனால் உங்களுக்கு மனது இல்லையே. அம்மையாளை திரளான மக்களை கண்ட பொழுது இயேசு மனதுருகினார். ஆகவே தான் இந்த மக்களை குறித்து பவுல் ஆரம்பிக்கிறார். எப்படியாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார். அந்த 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நாம் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. ஆனால் அவங்க இருதயமோ கடினமாக இருக்கிறது. இன்றைக்கு சபைகளில் கடினமான கிறிஸ்தவர்களை பார்க்கக்கூடும். The churches, you could see the Pharisees. There is no need to go and see outside. வெளியே போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Those Pharisees are living in the churches today. அந்த பரிசேயர்கள் இன்னைக்கு சபைகளில் இருக்கிறார்கள். Probably you may be a Pharisee. ஒருவேளை நீ ஒரு பரிசேயனாக கூட இருக்கலாம். When you don't have a concern for other soul, மற்றவர்களை குறித்து அக்கறை இல்லாத பொழுது, when you try to find fault without sympathy for souls, ஆத்துமாக்களுக்கு பரிவான ஒரு இருதயம் இல்லாதபடிக்கு அவர்களை குற்றம் சாட்ட, அவர்களை குற்றம் காண நீ முயற்சிக்கும் பொழுது, when you are resistant to the
God himself, தேவனுக்கே நீ எதிர்த்து நிற்கும் பொழுது, when you hard your hearts continuously, உன்னுடைய இருதயத்தை தொடர்ந்து நீ கடினப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது, Bible says they are the people who are condemned. அவர்களே ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டவர்கள். Dear people, we don't have time to see. You just go and see the whole chapter. John's Gospel 5th chapter. ஐந்தாவது அதிகாரம் முழுமையா நீ போய் வாசிச்சு பாரு. You could see what a hard heart it is. எவ்வளோ ஒரு கடினமான இருதயம் என்பதை கடைசி மட்டுமே நீங்க பார்க்கலாங்க. இயேசு கிறிஸ்து அவ்விதமாக அங்கு இயேசு கிறிஸ்துவினிடத்திலேயே அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. 18வது வசனத்தில் அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் இங்கே he blames God himself. தேவனை குற்றம் சாட்டுகிறார்கள். இயேசு 16 இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி, பாருங்க, தங்களுடைய சுய நீதியை நிலைநாட்டும்படியாக, I tell you, you can torment God by your disobedience. கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய இருதயத்தை நோகடிக்க செய்ய முடியும். துன்பப்படுத்தி அவர் கொலை செய்ய வகை தேடுகிறார். They want to kill him. சொல்றாரு 17 இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். இப்போ என்ன சொல்றாங்க 18 அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தேவனுக்கு சமமாக்கினபடியினால் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் தேடுகிறார்கள். Dear people, a hard heart will be more hardened. ஆகவே தான் gospel ஒன்றா இருதயத்தை உடைக்கும். The gospel will either break your heart or else it will harden your heart. உன் இருதயத்தை கடினப்படுத்தும். Some of the people, they will hear years together, but they will never be saved. சில மக்கள் வருஷக்கணக்காக சுவிசேஷத்தை கேட்காங்க, ஆனால் ரட்சிக்கப்பட முடியாது. Why? They are getting hardened. நம்முடைய வாழ்க்கையில் அவிதமான ஒரு காரியம் இருக்கக்கூடாது. We must humble ourselves. Is there hard signs of hardness in me? என் இருதயத்தில் அவிதமான கடின இருதயத்தின் தன்மைகள் இருக்கிறதா? மற்ற ஆத்துமாக்களை குறித்து அழிந்து போகிற எத்தனையோ ஆத்துமாக்கள், who don't know Jesus, இயேசுவை அறியாத எத்தனை மக்கள், who are passing through this church, இந்த ஆலயத்தை கடந்து போகிறவர்கள். The eternal word is being preached here. நித்தியமான வசனங்கள் இங்கு பிரசங்கிக்கப்படுகிறது. Do you have a concern? அவளை குறித்து அக்கறை உண்டா? Do you have a concern about your own people who are not saved? ரட்சிக்கப்படாத மக்களை குறித்த அக்கறை இடத்துல உண்டா? Do you have a desire to go and bring them to the Lord Jesus Christ? இயேசுவினிடத்தில் அழைத்து வரும்படியான விதமான காரியங்களெல்லாம் இருக்கிறதா? Many times we think it's all okay, but still I am a Christian. இதெல்லாம் பரவாயில்ல, நான் கிறிஸ்தவன். இல்லைங்க. It is all the signs of a self-righteous heart. ஒரு சுயநீதியான இருதயம் தின் அடையாளம் தான் இது. When you don't have concern for other people, மற்றவர்களை குறித்து அக்கறை இல்லாமல் வாழும் பொழுது, when you don't pray for them, அவர்களுக்காக ஜெபிக்காத பொழுது, when you don't pray to God to give opportunity to testify about Jesus, இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கும்படியான தருணங்களுக்காக நீ ஜெபிக்காத பொழுது, when you don't care about such opportunities, அவிதமான காரியங்களை குறித்து எண்ணாத பொழுது, when you don't care about the people who come to the church, சபைக்கு வருவதை குறித்து அக்கறையற்றலாய் வாழும் பொழுது, you try to prove your own self-righteousness, சுயநீதியை நிலைநாட்ட நீ பார்க்கிற. So let us examine ourselves. நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா the condemnation is terrible. பயங்கரம். என்னால் கிரகிக்கக்கூடாத ஒரே ஒரு காரியம், நரகம் ஒரு முடிவில்லாத ஒரு இடம். Hell is no end. உலகத்தில் ஒரு நாள் நம்ம செத்து போயிடுவோன்னு நம்பிக்கை இருக்கு. At least in this world there is a hope that we will die one day. All our sufferings will end. நம்முடைய பாடுகள்லாம் முடிஞ்சிடும். ஆனால் eternity, நித்தியம் என்பது முடிவே இல்லாத ஒரு பயங்கரமான இடம். No end at all. I could not apprehend.
Dear people, it's impossible for me to comprehend it. அதை மட்டும் என்னால் கிரகிக்கவே முடியல. பட் ஐ பிலீவ் இட். நான் விசுவாசிக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் காட் ஹூ செட். தேவன் தான் இதை சொன்னவர். He will never tell a lie. பொய் பேசுகிறவர் அல்ல. ஸோ ஆர் யூ a self-righteous person? ஒரு சுயநீதிக்காரனாக இருக்கிறேன். That's why churches are empty today. அவன சபைகள் காலியாக இருக்கு. Souls are not coming and getting saved. ஆத்துமாக்கள் வந்து ரட்சிக்கப்படலை. Nobody is, you are not interested. You go for money. பணத்துக்கு நீ போகிற. You are mad after that. அதுக்காக நீ அலையிற. But for souls, ஆத்துமாக்களுக்கு you have no time. நேரம் இல்லை. You are very tired. பலவீனமாக இருக்க முடியல. No, dear people. These are all the hearts of self-righteousness. Unless it is all be broken. உடைக்கலைன்னா we will be in a terrible state. தேவன் தான் இந்த கடின இருதயங்களை உடைக்க முடியும். இயேசுவின் பிரசங்கத்தையே கேட்டு உடைவிடாத இருதயம் எவ்வளோ பயங்கரம். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, ஒரு சுயநீதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எவ்வளவு காலம் எங்களை நாங்களே ஏமாற்றி கொண்டு காணப்படுவோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நானுடைய பிள்ளை, எனக்கு சுவிசேஷம் தெரியும், நான் பரலோகம் போவேன். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அருவருக்கிறீர். உண்மையான ஒரு தாழ்மை இல்லாத, மற்றவர்களை குறித்த அக்கறை இல்லாத, மற்றவர்களை குறித்த கரிசனையற்ற இல்லாத இந்த உலகத்தில் ஒரு சுயநீதியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இல்லை. அது கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. ஆவியானவரை அவிதமான இருதயங்களை இந்த சபையிலும் கூட உடையும் ஆண்டவரே. தேவனால் மாத்திரமே உடைக்க முடியும். ஐயோ, இயேசுவினுடைய பிரசங்கமே உடைக்க முடியலையே. Even the preaching of Jesus could not break such hearts. Oh God, எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலைக்கு ஆத்துமாக்கள் போவதற்கான வாய்ப்புண்டு என்று எண்ணி பார்க்கும் பொழுது, ஐயோ இரக்கமாயிரு, நாள் முழுதும் என்று நீட்டினேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக நான் அவர்களுக்காக எதிர்பார்த்து நீட்டினேன். ஆமாம் ஆண்டவரே, வாழ்க்கையை முழுவதுமாக அவர்களுக்காக ஆண்டவர் காத்திருந்து கடைசியில் இவர்கள் கீழ்ப்படியாதவர்களும் இன்னுமாக கடின இருதயமுள்ளவர்களும் என்று தேவன் அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த 10வது அதிகாரத்தில் ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆதாங்கத்தோடு பவுல் எழுதுகிறார். ஆனால் இவருடைய நிலையை பார்க்கும் பொழுது ஒரு பரிதாபமான முடிவை இந்த வசனத்தின் மூலமாக இந்த மக்களின் நிலையை பார்க்கிறோம். இறங்கும் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த இடத்துல வருகிற ஒருவருக்கும் இந்த நிலை நேரிட வேண்டாம். ஒருவேளை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ளுகிறானோ விளங்கிக் கொள்ளலையோ, இதை ஏற்றுக்கொள்ளுகிறானோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, உம்முடைய வார்த்தை மாறுவதில்லை. ஆவியானவரே, இந்த சபையில் சுயநீதி கிறிஸ்தவர்கள் வருகிற ஒவ்வொரு வாரமும் தங்களுக்கு ஆக்கினையை கூட்டிக் கொள்ளுகிறார்கள், இன்னும் தெய்வ கோபாக்கினை கூட்டிக் கொள்ளுகிறார்கள். ஐயோ, அவ்விதமான மக்கள் ஆண்டவரே இந்த இடத்துல இருப்பது சபைக்கு ஒரு இடரல். அவளை பார்க்கும் பொழுது இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படும். அவளை பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமமானது ஆண்டவரே மகிமைப்படுவதற்கு பதிலாக அது தூஷிக்கப்படுகிற ஒன்றாகவே காணப்படும். ஆவியானவரே, நீர் கிருபையாயிரும் என்று மாத்திரமே நான் செபிக்க முடியும். என்று கேட்டால் அவ்விதமான மக்களை நீர் புறக்கணிக்கவில்லை. அவ்விதமான மக்களை நீர் கடைசி மட்டுமாக சுவிசேஷத்தை கொடுப்பதில் தளர்வடையவில்லை. ஆமாண்டவரே, கடைசி மட்டுமாக அவர்களுக்காக நீர் ஆண்டவரை போராடினீர். கடைசியில் உம்மையை சிலுவையில் கொண்டு போய் அறைந்தார்கள், உம்மை கொன்றார்கள். ஆனாலும் அவர்களுடைய சுயநீதியை விட்டு அவர்கள் மாறவில்லை. இவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம் ஆண்டவரே. தேவாவியானவரே, நீர் இந்த இடத்துல விதமான மக்களையும் கூட மாற்ற முடியும் ஆண்டவரே. நீர் இறங்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to
inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427 67184 and my email ID davidelango100@gmail.com davidelango 100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 98427 67184 98427 67184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidelango100@gmail.com davidelango100@gmail.com. நன்றி.